வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2500 ரூபாய் பொங்கல் பரிசு ஜனவரி 4ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. சுயநலத்துக்காக 2500 ரூபாய் வழங்குவதாக மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் குற்றச்சாட்டு. பொது நலத்துக்காகவே வழங்குவதாக முதலமைச்சர் விளக்கம். முதலமைச்சர் வேட்பாளரை பாஜக தலைமையே முடிவு செய்யும் என்று எல் முருகன் மீண்டும் கருத்து. கூட்டணியை விட்டு வெளியேற துடிப்பதாக அதிமுக விமர்சனம். ஊழல் புகாருக்கு உள்ளான அமைச்சர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தாதது ஏன்? திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி. மேற்கு வங்கத்தில் பாஜகவில் இணைந்த 11 எம்எல்ஏக்கள் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து விடப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கருத்து. காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்க மூத்த தலைவர்கள் வலியுறுத்தல். கட்சி வழங்கும் பொறுப்பை ஏற்க தயார் என்று ராகுல் காந்தி உறுதி. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வி. காயம் காரணமாக எஞ்சிய போட்டிகளில் இருந்து விலகினார் முகமது ஷமி. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தை பொங்கலை ஒட்டி தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த பெரிய சூரகை சென்றாய பெருமாள் கோவிலில் வழிபாடு நடத்திய பின்னர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். எம்ஜிஆர் ஜெயலலிதா கண்ட கனவுகளை அரசு நிறைவேற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்திய அளவில் மற்ற மாநிலங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னேறி இருப்பதாக கூறினார். கொரோனாவிற்கு எதிராக தமிழக அரசு மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பிரதமரை பாராட்டியதாக அவர் தெரிவித்தார். எடப்பாடியில் திமுகவால் 48 ஆண்டுகளாக வெற்றி பெற முடியவில்லை எனவும் இத்தொகுதி அதிமுகவின் எஃகு கோட்டை எனவும் முதலமைச்சர் கூறினார். இதேதையும் புரட்சி தலைவி அம்மா கண்ட கனவை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு என் தலைமையில் இருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கனிமொழி அவர்கள் இங்க திமுக பிரச்சாரத்தை துவங்கினாங்க. அப்படி திமுக பிரச்சாரத்தை எடப்பாடி தொகுதியில் துவக்கியிருக்கிறாங்க. எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எட்டு கோட்டை. நங்கவள்ளி, வனவாசி, சாணார்பட்டி, ஜலகண்டாபுரம், கட்டுநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சார வாகனத்தில் சென்று முதலமைச்சர் பரப்புரை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து இருப்பாளி பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை தொடக்கி வைத்தார். அங்கு 47 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 8 பணிகளை திறந்து வைத்து 6,56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 370 பயனாளிகளுக்கு 3,66 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தைப்பொங்கலையொட்டி 2,06 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி முதல் 2500 ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என கூறினார். 2,06 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2021 4ஆம் தேதி முதல் இந்த தை பொங்கலுக்காக ஒவ்வொரு நாய்வள கடையிலும் அவர்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த 2500 ரூபாய் வழங்கப்படும். அதோடு 1 கிலோ அரிசி, சர்க்கரை 1 கிலோ, கரும்பு ஒரு துண்டுக்கு பதிலாக 1 முழு கரும்பு வழங்கப்படும். உலர் திராட்சை 20 கிராம், முந்திரி 20 கிராம், ஏலக்காய் 5 கிராம், நல்ல துணிப்பை ஒன்று கொடுக்கப்படும். அனைத்தும் இன்றைக்கு தமிழர்களுடைய திருநாள் தை திருநாள் மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இதை அமல்படுத்த வேண்டும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில். இதனிடையே திருச்சியில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அதிமுக நிர்வாகி வைத்திலிங்கம்
மார்ச் 1ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தெரிவித்தார். 2500 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தது அரசியல் சுயலாபம் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பொது நலத்துக்காகவே வழங்கியதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகையை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் திருவள்ளூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் மத்தியில் காணொலி மூலமாக உரையாற்றிய மு க ஸ்டாலின் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் மட்டும் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு தற்போது தமிழக அரசு 2500 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மேலும் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்காக ரூபாய் 2500 தரப்போவதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார். மக்கள் கஷ்டப்படுகிற போது தரல. இப்போ தேர்தல் வந்துருச்சு பாருங்க, நெருங்கிட்டு இருக்குல்ல, 4 மாசத்துக்குள்ள தான் தேர்தல் வரப்போகுது. ஆக தன்னுடைய சுயநலத்திற்காக தருகிறாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, பரவாயில்ல, கொடுக்கட்டும். இப்போ அதை வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இப்போவும் நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, 5000 ஏழை எளிய மக்கள் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்த மழையில பாதிக்கப்பட்டிருக்க அந்த மக்களையும் சேர்த்து ரூபாய் 5000 கொடுங்க. இதேபோல பொங்கல் பரிசு மட்டுமின்றி புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலா 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். மழை வெள்ளத்தால் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு எந்த நிவாரணமும் அளிக்கப்படவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா பெருந்தொற்றால் முடக்கப்பட்ட நிலையில் அவர்களும் நிவாரணம் ஏதாவது அரசு வழங்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வீடொன்றுக்கு தலா 10,000 ரூபாயும், மற்ற பகுதிகளிலே இருக்கிற மக்களுக்கு ரேஷன் கார்டு ஒன்றுக்கு தலா 5000 ரூபாயும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மக்கள் வரிப்பணத்தில் அறிவிக்கும் அரசு திட்டங்களை ஆளுங்கட்சியின் உதவி திட்டமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சித்தரிப்பது தேர்தல் ஆதாயம் தேடும் முயற்சி என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். நிவர் மற்றும் புரவி புயலால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் 5000 ரூபாய் நிதி உதவியும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணமும் வழங்க வேண்டும் என்று முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2500 ரூபாய் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு தேர்தல் பொங்கல் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். தேர்தல் பக்கத்தில் இந்த பொங்கல் தேர்தல் பொங்கலா எடுத்துக்கணும். ஆனால் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மகிழ்ச்சியாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே 2500 ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்தார். இதில் சுயநலம் எங்கிருக்கிறது என்று ஸ்டாலின் உள்ளிட்டோரின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்தார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் பொங்கல் பரிசு அறிவித்தது சுயநலம். எங்க இது என்ன சுயநலமா? போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தோம், அன்னைக்கு நல்லா இருந்தோம். இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். புயல் கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அளிப்பது தவறா? ஏழை மக்களுக்கு கொடுப்பதை யார் தடுத்து நிறுத்துகிறாரோ அவர் என்றைக்கும் என்ற சரித்திரம் கிடையாது. தை திருநாள் தான் தமிழுடைய ஒரு பொன்னான நாள். தை பொங்கல் எல்லா தமிழ் இல்லத்திலும் கொண்டாடப்படும். அப்படி சிறப்பாக கொண்டாடுவதற்காக அறிவிக்க வைத்த திட்டத்தை சுயநலத்தோடு அறிவித்ததாக சொல்கிறார்களே, இது நியாயம்தானா என்பதை பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தமது 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறார். நாளை மறுதினம் வரை 3 நாட்களுக்கு காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மண்டலங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அக்கட்சியின் துணைத் தலைவர் ஆர் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் பங்கேற்கும் அனைவரும் கொரோனா விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஏர்கலப்பை ஏந்தி பேரணியில் ஈடுபட்ட 3 எம்எல்ஏக்கள் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் தலைமையில் கலப்பை ஏந்தி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை கருங்கல் காவல் நிலையத்தின் முன்பு போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயதாரணி, பிரின்ஸ், ராஜேஷ்குமார் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் கரும்பு அறுவடை செய்ய காலதாமதம் ஆவதால் வயலிலேயே கரும்பு முழுவதும் பூ வைத்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட கரும்பு வழக்கமாக டிசம்பர் மாதம் அரவைக்காக அறுவடை செய்யப்படும். ஆனால் இந்த ஆண்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் அரவை தொடங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சாகுபடி செய்யப்பட்ட கரும்பு முழுவதும் பூ வைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விரைவில் அறுவடை செய்யப்படவில்லை என்றால் கரும்பின் எடை குறையும் என்றும் பிழித்திறன் குறைவாக இருக்கும் என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் அரவை பணியை விரைந்து தொடங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் குறைந்துள்ளதாலேயே திறந்தவெளி பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆதரவற்ற முதியவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் 40 படுக்கைகளுடன் அமைக்கப்பட்டுள்ள புதிய வார்டினை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அரசு நிலம் வழங்கப்படவில்லை என்ற தகவலில் உண்மை இல்லை என கூறினார். 19ஆம் தேதியிலிருந்து அரசியல் கூட்டங்களுக்கு தடை இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல அப்படிலாம் கிடையாது. தொடர்ந்து கோரிக்கை கேட்டுட்டே இருந்தாங்க. கொரோனா இன்றைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கொரோனா இன்னைக்கு எண்ணிக்கை இந்தியாவில் தமிழ்நாட்டில் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் அம்மா மினி கிளினிக் தொடங்கி வைக்க சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் அருகே உள்ள கோவிந்தவாடி அகரம் கிராமத்தில் அம்மா மினி கிளினிக்கை காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தொடங்கி வைத்தார். விழாவை முடித்துவிட்டு வெளியே வந்தவரை அந்த பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் முற்றுகையிட்டனர். அகரம் கிராமத்தில் 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் அரசு பள்ளி கட்டிடம் நீர்நிலை புறம்போக்கு நிலத்தில் இருப்பதாகவும் இதுபற்றி பலமுறை மனு அளித்தும் பலன் இல்லை என பொதுமக்கள் முறையிட்டனர். பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்து சோமசுந்தரம் அங்கிருந்து புறப்பட்டார். சட்டமன்ற தேர்தலோடு மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தடம் தெரியாமல் போய்விடுவார் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். கோவில்பட்டை அடுத்த குருமலையில் புதியதாக அமைக்கப்பட்டிருக்கும் அம்மா மினி கிளினிக்கை அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், புதிய வேளாண் சட்டங்களால் எந்த பாதிப்பும் இல்லை என்பதால் அந்த சட்டத்திற்கு எதிராக தமிழக விவசாயிகள் போராடவில்லை என தெரிவித்தார். சுயநலத்திற்காக வேளாண் சட்டங்கள் குறித்து மு.க. ஸ்டாலின் பொய் பரப்புரை செய்வதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தோடு ஏதோ புதிதாக வந்துட்டார் என்று நினைத்து கொஞ்சம் வாக்களித்தார்கள். இன்றைக்கு அவருடைய நடவடிக்கை, அவருடைய பேச்சை இருக்கின்ற வாக்கு வங்கி சரிந்து இந்த தேர்தலோடு கமலஹாசன் தடம் தெரியாமல் போய்விடுவார் என்பதுதான் இன்றைக்கு உள்ள அரசியல். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களும் விவசாயிகளை கூலிகளாக மாற்ற வழிவகுக்கும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியுள்ளார். புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் டெல்லி விவசாய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் அக்கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், அத்தியாவசிய பொருட்களாக இருக்கும் போதே தக்காளி, உருளை, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் செயற்கை பற்றாக்குறை ஏற்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் வேளாண் சட்ட பாதிப்புக்கு மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்காது என கூறுவதால் அதை எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார். இந்த சட்டத்தால் ஒருவேளை வேளாண் குடிமக்களுக்கு பாதிப்பு வந்தால் மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்காது என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன வருது? சரியான சட்டம் தானே, நல்ல சட்டம் தானே. நீங்க சொல்றபடி பார்த்தா அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு ஏன் தப்பிக்கணும்? இதுக்கு வழக்கும் தொடுக்க முடியாது, நீதிமன்றத்திலுமே வழக்கும் தொடுக்க முடியாது. எல்லாரும் நினைக்கிறாங்க என்ன எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு. நாங்க எதிர்க்கிற மாதிரி எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்தா நாங்க என்னதான் செய்யணும்? இந்து மக்கள் கட்சி நடிகர் ரஜினிகாந்துக்கு ஆதரவளிக்கும் என கட்சியின் நிறுவனர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தென் மாவட்டங்களில் ஆன்மீக அரசியல் கொள்கைக்கு மக்களிடையே சிறந்த வரவேற்பு உள்ளதாக தெரிவித்தார். தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் ரஜினிகாந்தின் ஆன்மீக அரசியல் நிச்சயம் வெற்றி பெறும் என குறிப்பிட்டார். தமிழகத்தை பொறுத்தவரை இந்து மக்கள் கட்சி பாஜகவுக்கு ஆதரவு அளிக்காது என்றும் ரஜினிக்கு தான் ஆதரவு அளிக்கும் என்றும் குறிப்பிட்டார். மத்தியில் மோடி, மாநிலத்தில் ரஜினி. நீங்க ரஜினி குறித்து நீங்க 1000 அவதூறு அரசியல் பண்ணாலும் நடக்காதுங்க. சூப்பர் ஸ்டார் எங்க வீட்டு பிள்ளை, சூப்பர் ஸ்டார் மக்கள் தலைவர், சூப்பர் ஸ்டார் இந்த திராவிட இயக்கங்களுக்கு முடிவு கட்ட வந்திருக்கின்ற ஆன்மீக சூரியன்.
தேர்தலுக்கு பிறகு அம்மா கிளினிக் காணாமல் போகும் என்று காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசிய அவர், அதிமுக அரசு ஒரு விளம்பர அரசாக இருப்பதாகவும் நலத்திட்டங்களை அறிவித்துவிட்டு அவற்றை செயல்படுத்துவதில்லை எனவும் சாடினார். அம்மா என்ற பெயரில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் போன்று அம்மா மினி கிளினிக்குகளும் அடையாளம் தெரியாமல் போகும் என்றும் விஷ்ணு பிரசாத் விமர்சித்துள்ளார். எங்களுடைய இடத்துல இருக்கின்ற அம்மா உணவகம் 4 இடம் இருக்குது, ஆனால் 2 தான் செயல்படுது. அந்த 2 இடத்துலையே ஏப்ரல் மே தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு எந்த ஃப்ரீயாகவும் கொடுக்கல இந்த அரசாங்கம். இந்த அம்மா உணவகத்தில் எதுவும் கிடையாது. உணவகத்தில் மருந்தகத்தில் அம்மா தண்ணீர் இருக்கிறா, நீங்கள் எந்த பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்கள். பஸ் ஸ்டாண்டில் ஃப்ரீ கேட்குறீங்கல்ல, நல்ல கேள்வி. அடையாறு டிப்போ போங்க, முன்னெல்லாம் இருக்கும் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க, இப்போ இருக்கா பாருங்கள். மதுரையில் வாடிக்கையாளர் போல் நடித்து செல்போனை ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மீனாட்சி பஜாரில் உள்ள செல்போன் கடைக்கு வந்த நபர் கடை உரிமையாளரிடம் செல்போன் கவர் கேட்டார். அதனை பெறுவதற்காக கடை உரிமையாளர் அருகில் சென்றபோது திடீர் என கடை உள்ளே இருந்த செல்போனை அந்த நபர் திருடிக் கொண்டு தப்பி ஓடினார். இந்த சம்பவம் பற்றி திலகர் திடல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் திருடனை தேடி வருகிறார்கள். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 8 வழி சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 8 வழி சாலை திட்டத்திற்கு 92% விவசாயிகள் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் 8% விவசாயிகள் மட்டுமே எதிர்ப்பதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்தும் 8 வழி சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் அரூர் அருகே சுமைத்தாங்கி மேடு என்ற பகுதியில் விவசாயிகள் 2வது நாளாக கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டதாக போராட்டக்காரர்கள் கைது செய்ய முற்பட்டனர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அரூர் காவல் துணை கண்காணிப்பாளர் தமிழ்மணி பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டம் கைவிடப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருசக்கர வாகனத்தில் நிலை தடுமாறி விழுந்த பெண் அரசு பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த 50 வயதான மகேஸ்வரி வங்கியில் பணம் எடுப்பதற்காக தனது உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். பட்டுக்கோட்டை மணிக்கூண்டு பகுதியில் இவர்கள் சென்றபோது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை ஒருவர் திடீரென பின்னோக்கி எடுத்தார். இதனால் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவர் நிலை தடுமாறிய நிலையில் மகேஸ்வரி கீழே விழுந்த நொடியில் எதிரே வந்த அரசு பேருந்து அவர் மீது ஏறியது. நொடி பொழுதில் நிகழ்ந்த இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி பார்ப்போரின் நெஞ்சை பதைவதைக்கச் செய்தது. சென்னை தாம்பரத்தில் பெட்ரோல் திருடும்போது தீ விபத்து ஏற்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த காந்தி நகரை சேர்ந்த ரவி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் அருகே நிறுத்தியுள்ளார். இரவு நேரத்தில் அவரது வாகனம் திடீரென தீப்பிடித்து இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ரவி தண்ணீர் ஊற்றி தீயை கட்டுப்படுத்தினார். ஆனால் வாகனம் முழுவதுமாக எரிந்து நாசமானது. இதுகுறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அப்பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் பத்ரி என்பவரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் பெட்ரோல் திருடும்போது போதிய வெளிச்சம் இல்லாததால் தீக்குச்சியை கொளுத்தியதாகவும் அப்போது தீ விபத்து ஏற்பட்டதாக ஒப்புக்கொண்டார். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்க நிதி மோசடி வழக்கு தொடர்பாக தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லாவின் 11,86,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. 2002ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்கத்தில் 43,69,00,000 ரூபாய் வரை நிதி மோசடி நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய சிபிஐ ஃபரூக் அப்துல்லா உட்பட 4 பேர் மீது கடந்த 2018ஆம் ஆண்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்நிலையில் ஃபரூக் அப்துல்லாவுக்கு சொந்தமான 2 வீடுகள், வணிக வளாகம் உள்ளிட்ட சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட அசுரன் படம் தேர்வாகியுள்ளது. வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் மற்றும் மஞ்சு வாரியர் உள்ளிட்டவர்கள் நடிப்பில் வெளியான இப்படம் மிகுந்த வரவேற்பு பெற்றது. கோவா விழாவில் திரையிட ஒட்டுமொத்தமாக தேர்வாகியிருக்கும் 23 திரைப்படங்களில் அசுரனும் ஒரு படமாக இந்தியன் பனோரமாவில் தேர்வாகியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்திருக்கிறார். இந்த மாதிரி தைரியசாலி எப்பமாவது ஒருத்தன் தான் பிறப்பான். அவனை பயன்படுத்திக்கிட்டவன் தான் புத்திசாலி. மேலும் மெயின் ஸ்ட்ரீம் பிரிவில் கேப்பல்லா என்ற மலையாள படம்,
சிச்சோர் என்ற ஹிந்தி திரைப்படத்துடன் 3வது படமாக அசுரனும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் உருவாகியுள்ள தேன் என்ற தமிழ் திரைப்படமும் 23 திரைப்படங்களில் ஒன்றாக இடம் பிடித்துள்ளது. சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த ஹேம்நாத்தின் தந்தை ரவிச்சந்திரன் தன்னுடைய புகாரில் அதிர்ச்சிகரமான தகவல்களை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 3 நபர்களை சித்ரா காதலித்ததாகவும் டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒருவர் அவரை மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலைக்கு பின் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகின்றன. இதுவரை அது குறித்து இரு குடும்பங்களும் வாய் திறக்காத நிலையில் சனிக்கிழமை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த ரவிச்சந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் அதை குறிப்பிட்டுள்ளார். தனது ஒரே மகனான ஹேம்நாத் கடந்த 1.5 வருடங்களாக சித்ராவை காதலித்து வந்ததாகவும் பின்னர் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து வைக்க முடிவெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அப்போது ஜாதகத்தில் தனது மகனுக்கு தோஷம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து நீலாங்கரையில் உள்ள நடிகை சித்ராவின் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்துவிட்டு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். நாளடைவில் சித்ராவின் புகழ் அதிகரித்ததால் அவரது தாயார் திருமணத்திற்கு காலம் தாழ்த்தி வந்துள்ளதாகவும் இதனால் கோபமடைந்த சித்ரா தன்னிடம் வந்து தெரிவித்ததை அடுத்து அவரது தாயாரிடம் திருமணம் குறித்து தான் பேசியதாகவும் கடந்த அக்டோபர் மாதம் கோடம்பாக்கத்தில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு திருமணம் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சித்ராவின் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்த தன்னிடம் போதுமான பணம் இல்லை என்றும் 5 லட்சம் ரூபாய் மட்டும் இருப்பதாக சித்ராவின் தாயார் தன்னிடம் தெரிவித்ததாகவும் அதற்கு பணம் பற்றி கவலைப்பட வேண்டாம் எனவும் தனது வீட்டை அடகு வைத்து திருமணம் நடத்தலாம் என கூறிவிட்டு அம்பத்தூரில் உள்ள திருமண மண்டபத்தை கடந்த 7ஆம் தேதி இரு குடும்பத்தாரும் இணைந்து முன்பதிவு செய்ததாகவும் தெரிவித்தார். அந்த மண்டபத்திற்கு இரு வீட்டாரும் சென்று பதிவு செய்ததாகவும் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆணையரிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். சம்பவத்திற்கு முதல் நாள் இரு வீட்டாரும் சந்தோஷமாக இருந்த நிலையில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றும் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். சித்ரா சின்னத்திரை மட்டுமின்றி சினிமா மற்றும் விளம்பரங்களில் நடித்ததாகவும் இதனால் பல்வேறு நபர்களுடன் சித்ரா தொடர்பில் இருப்பதை தெரிந்துதான் திருமணத்திற்கு சம்மதித்ததற்கு தெரிவித்ததாகவும் இதனால் எந்தவித சண்டையும் ஏற்பட்டதில்லை எனவும் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஆனால் ரவிச்சந்திரன் சென்னை காவல் ஆணையரிடம் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள புகாரில் சித்ரா தொடர்பான சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். சித்ரா ஏற்கனவே 3 ஆண்களை காதலித்துள்ளதாகவும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் வரை சென்று நின்றுவிட்டதாக தான் அறிந்து கொண்டதாகவும் ஆணையரிடம் அளித்த புகாரில் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தனியார் டிவி ஒன்றில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றும் இளைஞர் ஒருவர் சித்ராவுடன் டேட்டிங் சென்று அந்த புகைப்படங்களை வைத்து மிரட்டி வந்ததாக ஒரு வலைதளத்தில் செய்தி வெளிவந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அரசியல்வாதி ஒருவர் சித்ராவுடன் தினசரி பேசி வந்ததாகவும் திருமணம் செய்தால் பல ஆதாரங்களை காண்பித்து திருமணத்தை தடை செய்ய போவதாக மிரட்டியதாகவும் சமூக வலைதளங்களில் செய்தி வெளியானதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சின்னத்திரையில் டிஆர்பி ரேட்டிங்கில் சித்ரா முன்னிலையில் இருந்ததால் திருமணத்திற்கு பின் ரேட்டிங் குறையலாம் என்பதால் சிலர் அவருக்கு மிரட்டல் விடுத்திருக்கலாம் என்றும் ரவிச்சந்திரன் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். சித்ரா தங்கியிருந்த நட்சத்திர விடுதியில் சம்பந்தப்பட்ட நாட்களின் சிசிடிவி காட்சிகள் அழிக்கப்பட்டதாக வெளியான செய்திகளையும் தான் அறிந்து கொண்டதாக ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் சித்ரா சில அழைப்புகள் வந்தால் பதற்றமடைந்து உடனே தனியாக போய் பேசுவார் என்றும் அந்த கால் லிஸ்டை அழித்து விடுவார் என தனது மகன் தன்னிடம் தெரிவித்ததாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். சித்ராவின் தாயாருக்கு அனைத்து விவரங்களும் தெரிந்திருந்தும் பாலியல் ரீதியில் மிரட்டல் விடுத்த அந்த நபர்களுக்கு பயந்து அமைதி காத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
ரெகுலராக நான் யாரையும் சொல்லலை, நான் அதுதான் சரியான முறையில் விசாரிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ முன்னாள் வரைக்கும் மண்டபம் சந்தோஷமாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க அதனால் இந்த விசாரணையை நான் அவங்க சரியான முறை நடத்தணும்னு அவங்க மண்டபம் பார்க்க வரும்போது இவ்வளோ சந்தோஷமாக தான் வந்தாங்க. கூட நான் கடைசியாக கால் பண்ணுறேன் 12 மணிக்கு மேலே, அப்போ கூட அவங்க என் காலை எடுக்கலை, பேசலை. அப்படி இருக்கும்போது சும்மா என் நான் தான் பேசணுன்ற மாதிரி ஒரு தகவலான தகவல் பரவிங்க வருது. ஸோ இதெல்லாம் என் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலாக பார்க்க போனால் இது அவங்க தான் மேல் விசாரணைக்கு போகணும். ஆனால் இப்போ நான் தான் போகிறேன். சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் சித்ராவின் செல்போன் அழைப்பு பட்டியலை எடுத்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் என ரவிச்சந்திரன் ஆணையரிடம் அளித்த புகாரில் கேட்டுக் கொண்டுள்ளார். சித்ராவின் குடும்பத்தினர் கடைசியாக திருவான்மியூரில் 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியது குறித்தும் ஆடி கார் வாங்கியது குறித்தும் விசாரிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். சித்ராவின் மரணம் குறித்து நாளுக்கு நாள் புது தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் போலீசாரின் விசாரணை தீவிரம் எடுக்குமா அல்லது ஹேம்நாத் கைதுடன் வழக்கை முடித்து விடுவார்களா என்பது போகத்தான் தெரியும். மேலும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் சோதனை நடத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழல் புகார்களில் சிக்கிய அமைச்சர்களின் வீடுகளில் ஏன் சோதனை நடத்தவில்லை என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் மீட்போம் என்ற தலைப்பில் 2021 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் மாவட்டம் தோறும் சிறப்பு கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவினர் மத்தியில் காணொலி காட்சி மூலமாக மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசுகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து விமர்சித்தார். அத்துடன் துரோகத்தால் அதிகாரத்திற்கு வந்த EPS தன்னை விமர்சிக்க தார்மீக அருகதை இல்லை என்று காட்டமாக சாடினார். மேலும் தமிழகத்தில் RTO, பத்திரப்பதிவு, போக்குவரத்துத்துறை உள்ளிட்ட அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தக்கூடிய நிலையில் ஊழல் புகார்களில் சிக்கிய அமைச்சர்களின் வீடுகளில் ஏன் சோதனை நடத்தவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். சுயநலத்தால அரசியலுக்குள்ள நுழைஞ்சு நம்பிக்கை துரோகத்தால பதவியை தக்க வச்சுக்கிற பழனிசாமிக்கு திமுகவை பற்றியோ என்னை பற்றியோ பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. தியாகத்தால தழும்பேறி உழைப்பால முன்னேறி கோடிக்கணக்கான தமிழ் மக்களோட நம்பிக்கை பெற்ற என்னை விமர்சிப்பதற்கு தார்மீக அருகதை பழனிசாமிக்கு இல்லைங்கிறத எச்சரிக்கையாக நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சுறுசுறுப்பா செயல்படுது. திடீர்னு ரைடு போறாங்க. இப்போ அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புகார் கொடுத்தோம். இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவும் கிடையாது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சொத்து குவிப்பு புகார் கொடுத்தோம். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவும் கிடையாது. 2000 மினி கிளினிக் தொடக்கம் என்று தமிழக அரசு அறிவித்துவிட்டு அதற்கான கட்டமைப்பை உருவாக்கவில்லை என்று மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எனவே இது ஒரு மினி கிளினிக் நாடகம் என்றும் விமர்சித்துள்ளார். 2000 மருத்துவமனைகளை பழனிசாமி உருவாக்கி இருக்கிறார். அப்படியானால் இந்த மருத்துவமனைகளுக்காக எத்தனை மருத்துவர்கள் புதுசா வேலைக்கு எடுத்திருக்கிறீங்க? எத்தனை செவிலியர்களை வேலைக்கு எடுத்திருக்கிறீங்க? எத்தனை மருத்துவமனைகளை புதுசா கட்டி இருக்கிறீங்க? அப்படியானால் எங்கே இருக்கு மருத்துவமனைகள்னு கேட்டா, ஏற்கனவே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களை, துணை சுகாதார மருத்துவமனை செவிலியர்களை கொண்டு வந்து இதுல உட்கார வச்சு புதிய மருத்துவமனை காட்டுறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் யாருடைய தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்பதையும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது குறித்தும் பாஜக தலைமை தான் முடிவு செய்யும் என்று அந்த கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். இந்நிலையில் அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் எல் முருகன் தற்போதைய கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தலில் தொடரும் என கூறினார். ஆனால் யார் முதல்வர் வேட்பாளர் என்றும் யார் தலைமையில் தேர்தலை சந்திப்பது என்பதை பாஜக மேலிடம்தான் முடிவு செய்யும் என கூறினார். கூட்டணி இருக்கிறது, யாருடைய தலைமை, யார் முதலமைச்சர் என்பதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை கூடிய சீக்கிரமாக அறிவித்துள்ளார்கள். அதிமுக தலைமையை நீங்க ஏத்துக்கல? தெளிவா சொல்லியிருக்கேன். நீங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் பாருங்க, தேர்ந்தெடுத்த பிறகு அவரை போய் நான் சந்திச்சு வாழ்த்துக்கிறேன். ஆனால் முறையானபடியான அறிவிப்பு எங்களுடைய தேசிய தலைமை தான் கொடுக்கணும். அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என அறிவித்து பிரச்சாரத்தையும் முதலமைச்சர் துவங்கிவிட்டார். இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் தொடர்வதாக கூறிவரும் பாஜக
முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரத்தில் தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலமாக பேட்டியளித்த அன்வர் ராஜா பாஜக தலைவர் எல் முருகனின் கருத்தை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்பவர்கள்தான் கூட்டணியில் நீடிக்க முடியும் என தெரிவித்தார். இப்ப முருகன் சார் சொல்லியிருக்கிற பேட்டியில பிஜேபி தான் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை. எங்கள் கூட்டணியில் தான் அவர்கள் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது முதல்வர் வேட்பாளர் என்பதை மட்டும் சர்ச்சைக்குரியதாக அவர்கள் ஆக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். முதல்வர் வேட்பாளர் என்பது அதிமுகவில் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முடிவு செய்து அறிவிக்கப்பட்டு விட்டது. முதல்வர் வேட்பாளராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் எங்கள் கூட்டணியில் நீடிக்க முடியும். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெறுமா இல்லையா என்பது குறித்த விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து எல் முருகன் கூறிய கருத்து நகைப்புக்குரியது என்று அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். பாஜக தலைவர் திரு முருகன் அவருடைய அந்த கருத்து என்பது ஒரு வேடிக்கையாக இருக்குது. ரெண்டாவது ஒரு நகைப்புக்குரியதாக தான் நிச்சயமா நம்ம அதை பார்க்க முடியும். பாராளுமன்ற எலெக்ஷனுக்கே எங்க தலைமையில் தான் கூட்டணி அமைஞ்சுது. அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்துக்கு ஒரு 118 சீட்டு தேவை இருக்க நிலையில அது 118 சீட்டுக்கு மேல கிட்டத்தட்ட அறுதிப்பெரும்பான்மையோட நாங்க வரும்போது எங்க கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்க எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையோட இருக்கும்போது இது அவங்க ரோல் எப்படி இதுல இருக்கும். இதுல இது எந்த விதத்துல அந்த கருத்து உண்மையிலேயே ஒரு நான் சொன்ன மாதிரி அது ஒரு சிரிக்கக்கூடிய கருத்தா தான் இருக்குது. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே அதிமுக கூட்டணி வைக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அன்பு சகோதரர் பிஜேபியுடைய தலைவர் முருகன் அவர்கள் பொறுத்தளவுக்கு அவர் ஏற்கனவே முதலமைச்சரை பார்த்து வாழ்த்து சொல்லி பாராட்டி முன்னாடி அணிவித்துட்டு போனவர். இப்பொழுது என்ன சொல்றாரு, எந்த நேரத்தில் எப்படி சொன்னாருன்னு தெரியல. அது எப்படிப்பட்ட கருத்தை நீங்கள் யார் இப்போ ஊடகங்கள் கேட்டாங்கன்னு தெரியாது. தெரியாமல் ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. எங்களை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் என்பதை அசைக்க முடியாத ஒன்று. அவர் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொள்வதோடு தான் கூட்டணி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்தேன். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் கண்டிப்பாக மாற்றம் வந்தே தீரும் என்று நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் செய்தியாளரிடம் பேசிய அவர் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சிகள் மறுபடியும் ஆட்சிக்கு அவ்வளவு சுலபமாக வந்துவிட முடியாது என்றும் கூறியுள்ளார். கண்டிப்பாக மாற்றம் வந்தே தீரும். ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சிகள் மறுபடி ஆட்சிக்கு வந்தாலும் அவ்வளவு சுலபமாக தேர்தலில் ஒரு ஸ்வீப் பண்ணி வந்துட முடியாது. இப்போ 2 கட்சிகள் தான் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். மாற்றம் கண்டிப்பாக வந்தே தீரும். மக்களின் குரலுக்கு இன்னும் அதிகமான வலிமையை கொடுக்கும் ஒரு தேர்தலாக இது இருக்கும். சட்டமன்ற தேர்தலின் போது மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி ஆதரவின்றி தனித்து விடப்படுவார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் பாஷியாம் மிட்னாப்பூர் பகுதியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சுனில் முண்டால், அந்த கட்சியின் முன்னாள் எம்பி தசரத் திர்கி மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 11 எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்தனர். பிறகு உரையாற்றிய மத்திய அமைச்சர் அமித்ஷா வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரசிலிருந்து மூத்த தலைவர்கள் விலகி வருவதாகவும் இது தொடக்கம்தான் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மீண்டும் ராகுல் காந்தி பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து ராகுல் காந்தி விலகினார். இதையடுத்து சோனியா காந்தி இடைக்கால தலைவராகவும் உள்ளார். இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற பீகார் தேர்தல் தோல்விக்கு வலுவான தலைமை இல்லாமல் போனதே காரணம் என்று 23 மூத்த தலைவர்கள் சோனியா காந்திக்கு கடிதம் எழுதினர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க சோனியா காந்தியின் இல்லத்தில் 23 தலைவர்களும் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். இதில் பெரும்பாலான தலைவர்கள் ராகுலை மீண்டும் தலைவராக விருப்பம் தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் மூத்த உறுப்பினர்களின் கருத்தை ஏற்று கட்சி வழங்கக்கூடிய பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயார் என்று ராகுல் காந்தி கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் புயல் மற்றும் கனமழையால் பல ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என போற்றப்படும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடி அதிக அளவு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆண்டு 1,35,148 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா சாகுபடிக்காக நெல் பயிரிடப்பட்டுள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் பயிர்கள் செழித்து வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நாசமானதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
குறிப்பாக துறையுண்டார் கோட்டை, கக்கரை, சடையார் கோவில் உள்ளிட்ட கிராமங்களில் பெருமளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. வயல்களில் தேங்கிய மழைநீர் வடியாததால் பயிர்கள் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளது. ஏக்கருக்கு 30,000 வரை செலவு செய்து பாடுபட்டு வளர்த்த பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி நாசமானதாக விவசாயிகள் குமுறுகின்றனர். இது 94 பயிர் 51 இந்த அதெல்லாம் தாண்டிட்டு இது அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே அழிவு போயிட்டு நெல்லோட. பயிர்கள் அழுகியதால் கால்நடைகளுக்கு வைக்கோல்களாக கூட கொடுக்க முடியாத நிலை இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வயல்களில் சேதமடைந்த பயிர்களை அகற்றுவதற்கு ஆகும் செலவுகள் நடவு செய்ய ஆன செலவை விட அதிகமாக இருப்பதால் அறுவடை செய்யாமல் அப்படியே விட்டுவிட விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக அரசு கூறி வருவதற்கு விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதனால் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய காப்பீட்டுத் தொகையும் கிடைக்காமல் போகும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். வெளி மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகளிடமிருந்தும் நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் தான் தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் அதிகரித்திருப்பதாக கூறுகின்றனர். இந்த பயிர் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. இது அறுவடையே செய்ய முடியாது. சுத்தமாக பயிர் அழிவிருச்சு. இதில் மற்றபடி இதில் எதுவுமே எடுக்க முடியாது. ஒரு மாற்றுக்கு வைக்க போடணும்னால இந்த வைக்க போட முடியாது. மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 இழப்பீடு வழங்கி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 400 ஆண்டுகளுக்கு பிறகு வானில் வியாழன் மற்றும் சனிக்கோள்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க உள்ள அரிய காட்சியை காண்பதற்கு கொடைக்கானலில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வானில் 400 ஆண்டுகளுக்கு பிறகு அரிய காட்சி ஒன்று நாளை நிகழவுள்ளது. இதில் வியாழன் கோளும் சனிக்கோளும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க உள்ளதாக கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அப்போது பூமியிலிருந்து வியாழன் கோள் 88 கோடியே 40 லட்சம் கிலோமீட்டர் தொலைவிலும் சனிக்கோள் 161 கோடியே 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவிலும் தென்படும் என்றும் கூறியுள்ளனர். இரு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது அவை நட்சத்திரத்தை விட பிரகாசமாக இருக்கும் என்றும் இதனை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 1623ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த அரிய நிகழ்வு அடுத்து 2418ஆம் ஆண்டுதான் நிகழும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சூரிய குடும்பத்திலே வியாழன் கிரகமும் சனி கிரகமும் நேர்கோட்டில் வருவது ஒரு அரிய நிகழ்வாக இருக்கிறது. இதை தமிழ்நாட்டிலே மேகமில்லாத எந்த இடத்திலும் வானத்தில் மேற்கு பகுதியில் இருந்து நாம் பார்க்கலாம். இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் கொடைக்கானல் சூரிய வானிலை நிலையத்திலே நாங்கள் செய்திருக்கிறோம். இரவு நேரத்தில் பார்ப்பதற்காக 50 ரூபாய் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். பகல் நேரத்தில் பார்க்கும்போது சூரிய குடும்பத்தில் உள்ள காரியங்களை நாம் பார்க்கலாம். அதற்கு வெறும் 20 ரூபாய். அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் மின்சாரம் தாக்கி 10 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாளவாடி அடுத்த ஜீரஹள்ளி வனசரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் 3 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட மக்காச்சோளம் பயிர்களை காட்டுப்பன்றிகளிடம் இருந்து பாதுகாக்க விவசாயிகள் மின்வேலி அமைத்துள்ளனர். இந்நிலையில் அந்த பகுதிக்கு உணவு தேடி வந்த யானை மின்வேலியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தது. தலைமறைவான விவசாயி காளையாவை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை சிப்கா தொழிற்சாலையிலிருந்து சுத்திகரிக்காத கழிவுநீரை ஆந்திராவிற்கு எடுத்து செல்லும் என்ற லாரியை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். மெல்லாடி ட்ரக்ஸ் என்ற மருந்து தயாரிக்கும் ஆலையிலிருந்து லாரி மூலமாக கழிவுநீர் எடுத்து செல்லப்பட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து வருவாய்த்துறையினர் ஆந்திர பதிவெண் கொண்ட லாரியை திருவள்ளத்தில் சோதித்தனர். கழிவுநீர் இருந்தது உறுதியானதால் லாரி சிப்காட் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மூலப்பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கோவை குறு மற்றும் சிறு பவுண்டரி அதிபர் சங்கத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. கடந்த 16ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 4 நாட்களில் 100 கோடி உற்பத்தி பாதிக்கப்பட்டு 2 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடுவது என்றும் வரும் 21ஆம் தேதி முதல் பவுண்டரி ஆலைகளை இயக்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. முதுமலை வனப்பகுதியில் மீட்கப்பட்ட 2 புலிக்குட்டிகள் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்படுகின்றன. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் 8 வயது மதிக்கத்தக்க பெண் புலி ஒன்று மர்மமான முறையில் இறந்து கிடந்தது. பிரேத பரிசோதனையில் அந்த புலிக்கு 2 குட்டிகள் இருக்கலாம் என்று மருத்துவர்கள் அறிக்கை அளித்தனர். இந்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் மசனக்குடி பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் பிறந்து 20 நாட்களே ஆன 2 குட்டிகள் கண்டெடுக்கப்பட்டன. தற்போது 2 புலிக்குட்டிகளையும் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வைத்து வனத்துறையினர் பராமரித்து வருகின்றனர். தமிழகத்தில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கலைமாமணி விருது பணத்திற்கு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் 12வது மாவட்ட மாநாடு விழுப்புரம் மாவட்டம் காணையில் நடைபெற்றது. அப்போது இலவச பேருந்து பயண சலுகை, ஓய்வூதிய உயர்வு ஆகிய கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்த அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் 20 லட்சம் கலைஞர்களும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் அறிவித்தனர்.
ஓசூரில் தந்தையை இழந்த சோகத்தில் இருந்த 2 குழந்தைகள் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் உறவினர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஓசூர் அருகே நாகேஷ் ராதா என்ற தம்பதிக்கு யஷ்வந்த் தனுஸ்ரீ என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நாகேஷ் சில நாட்களுக்கு முன்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் சோகத்தில் இருந்த குழந்தைகள் பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றனர். உறவினர்கள் மீட்டு குழந்தைகளை ஓசூர் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். தியேட்டருக்கு வந்ததால் பல மாதங்களுக்கு பிறகு கூட்டம் அலைமோதியது. கொரோனா ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு தியேட்டர்கள் திறக்க அனுமதிக்கப்பட்டாலும் புதிய திரைப்படங்களுக்கு எதிர்பார்த்த அளவு கூட்டம் வரவில்லை. இந்நிலையில் 1966ஆம் ஆண்டில் வெளியான எம்ஜிஆரின் அன்பே வா திரைப்படம் டிஜிட்டல் முறையில் புது பொழிவுடன் மதுரையில் 4 திரையரங்களில் திரையிடப்பட்டது. இத்திரைப்படத்தை காண நூற்றுக்கணக்கான எம்ஜிஆர் ரசிகர்கள் திரண்டனர். இதனால் 4 திரையரங்குகளிலும் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடியது. எம்ஜிஆர் திரையில் தோன்றிய காட்சிகளை ரசிகர்கள் ஆரவாரம் செய்து ரசித்து மகிழ்ந்தனர். பிரத்யேக காட்சியை காண ஆர்வம் கொண்ட அமைச்சர் செல்லூர் ராஜு ரசிகர்களுடன் தானும் பங்கேற்று அன்பே வா திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நில தகராறு காரணமாக வியாபாரி ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் அடுத்த தொட்டூர் கிராமத்தை சேர்ந்த ராஜப்பா என்ற புதினா வியாபாரி நேற்று காலை இருசக்கர வாகனத்தில் சூளகிரிக்கு சென்று கொண்டிருந்தார். ஆத்துமேடை என்ற பகுதியில் வந்தபோது இருசக்கர வாகனத்தை மறித்த 5 பேர் கொண்ட கும்பல் ராஜப்பாவை அரிவாளால் வெட்டியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நில தகராறு காரணமாக ராஜப்பா படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என்ற தொடரில் முன்னிலையை எட்டியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் அடிலைட் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 244 ரன்களுக்கும் ஆஸ்திரேலிய அணி 199 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தன. இதையடுத்து 53 ரன்கள் என்ற முன்னிலையுடன் இந்திய அணி 2வது இன்னிங்ஸை தொடர்ந்தது. 2ஆம் நாள் முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 9 ரன்கள் எடுத்தது. இந்நிலையில் 3ஆம் நாள் ஆட்டம் தொடங்கியதும் ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் இந்திய முன்வரிசை வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர். இதனால் 15 ரன்களுக்குள் 5 முக்கிய விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறியது. பின்னர் கேப்டன் விராட் கோலி அணியை சரிவிலிருந்து மீட்பார் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் அவரும் 4 ரன்களில் நடையை கட்டினார். It's been taken. The Virat Kohli drive just wide outside the off stump. இந்திய அணி 36 ரன்கள் சேர்த்திருந்த போது முகமது ஷமிக்கு காயம் ஏற்பட்டதால் தொடர்ந்து விளையாட முடியாமல் வெளியேறினார். இதனால் இந்திய அணியின் 2வது இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது. ஆஸ்திரேலிய தரப்பில் ஹேசல்வுட் 5 விக்கெட்டுகளையும் ஃபேட் கமின்ஸ் 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். பின்னர் 90 ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி 2வது இன்னிங்ஸில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியில் தொடக்க வீரர் மேத்யூ வேட் 33 ரன்கள் சேர்த்தார். அடுத்து வந்த லபூசனே 6 ரன்களில் வெளியேறினார். மறுமுனையில் பொறுப்பாக ஆடிய ஜோ ஃபர்னஸ் அரை சதம் கடந்தார். ஆஸ்திரேலிய அணி 21 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 93 ரன்கள் சேர்த்தது. இதன் மூலம் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 4 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என முன்னிலையை எட்டியது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய வீரர்கள் ஒருவர் கூட ஒற்றை இலக்க ரன்னை தாண்டவில்லை. இப்போட்டியில் பேட்டிங்கில் ஜொலித்த ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் டிம் பெயினுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. மேலும் இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி வருகின்ற 26ஆம் தேதி மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் முதலாவது டெஸ்ட் போட்டியில் காயமடைந்த வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி எஞ்சியுள்ள 3 போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். கைப்பகுதியில் ஏற்பட்ட காயம் தீவிரமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து ஷமிக்கு பதிலாக நவ்தீப் சைனி, முகமது சிராஜ் ஆகியோரில் ஒருவர் சேர்க்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது. 2020 போட்டிகள் அறிமுகமான பிறகு டெஸ்ட் போட்டிகளில் நிலைத்து நின்று ஆட வீரர்கள் திணறுவதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அடிலைட் நகரில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் படுதோல்வி அடைந்துள்ளது இந்திய அணி. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய வீரர்களின் பந்துவீச்சை தாக்குப்பிடித்து ஆடிய இந்திய வீரர்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் ஒட்டுமொத்தமாக ஆஸ்திரேலிய அணியிடம் சரணடைந்திருக்கின்றனர். இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு வீரர் கூட இரட்டை இலக்க ரன்களை எடுக்காத நிலையில் வெறும் 36 ரன்களுக்கு ஆட்டமிழந்ததுடன் டெஸ்ட் போட்டி வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவான ஸ்கோரை பதிவு செய்திருக்கிறது. இதற்கு முன்பு 1974ஆம் ஆண்டு இங்கிலாந்திற்கு எதிரான போட்டியில் 42 ரன்களுக்கும் 1947ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஆட்டம் மற்றும் 1952ஆம் ஆண்டு இங்கிலாந்திற்கு எதிரான ஆட்டத்திலும் 58 ரன்களுக்கு இந்திய அணி ஆட்டமிழந்திருந்தது. 1996ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி 66 ரன்களுக்கு ஆட்டமிழந்திருந்தது. இந்நிலையில் இந்திய அணியின் படுதோல்விக்கு வீரர்களின் மோசமான தடுப்பாட்டம்தான் காரணம் என கிரிக்கெட் விமர்சகர் விக்னேஷ் தெரிவித்திருக்கிறார். பிச்சு கொஞ்சம் தான் வேரியன்ஸ் இருந்தது தவிர அதை ரொம்ப போலிங் பிச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இந்த பேட்டிங் பேட் அப்ளிகேஷன் அது ரொம்ப ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இருந்திருந்தாங்கனாக்க இந்தியா ஷோரா இந்த செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அண்ட் சான்சஸ் இருந்திருக்கு மேட்ச் வின் பண்றதுக்கு. T20 கிரிக்கெட் அறிமுகமான பிறகு அடித்து ஆட விரும்பும் வீரர்கள் விக்கெட்டுகளை பறிகொடுத்து விடுவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. T20 வந்ததிலிருந்து நிறைய ஸ்ட்ரோக்ஸ் ஆடுறாங்க. நம்ம முதல் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா புஜாரா அவ்வளோ நேரம் விளாண்டாரு. அந்த இன்னிங்ஸை நம்ம எல்லாரும் கிண்டல் பண்ணோம். ஆனால் அதோட வேல்யூ என்னங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பாக விளாண்டா இன்றைக்கி ஒரு 0 அவுட் ஆகிட்டார். அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது நம்மளுக்கு. ஸோ T20 வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனோட டெக்னிக் ரொம்ப புவர் ஆயிடுச்சு. வீரர்களின் மோசமான ஆட்டத்தால் தற்போதெல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் 3 அல்லது 4 நாட்களிலேயே முடிந்து விடுவதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சடையாண்டி. மார்கழி கலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, அவற்றை ஒட்டி சபாக்களில் அமைக்கப்படக்கூடிய சிற்றுண்டிகளும் மிக பிரபலம். அது குறித்த ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பை பார்க்கலாம். மார்கழி மாச கச்சேரின்னு சொன்னா செவிகளுக்கு விருந்து படைக்கக்கூடிய இசை கச்சேரிகள் மட்டும் கிடையாது, அதுக்கு நிகரா சபாக்கள் அமையக்கூடிய கேண்டீனும் ரொம்பவே பிரபலம். இந்த வருஷம் ரசிகர்களால் தொடையில தாளம் தட்டி இசையை ரசிக்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக கேண்டீனில் கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பு விருந்தை ரசிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அனைத்து சபாக்களும் சேர்ந்து. அது என்ன ஏற்பாடு, அங்கே என்னென்ன மாதிரியான விருந்துகள் படைக்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மார்கழி என்றதும் இசைப்பிரியர்கள் கச்சேரி என்பார்கள், அதே நேரம் உணவு பிரியர்கள் கேண்டீன் என்பார்கள். அந்த அளவிற்கு மார்கழியில் சபாக்களில் அமையும் சிற்றுண்டிகள் மிக பிரபலம். இந்த ஆண்டு கொரோனாவால் சபாக்களே திறக்கப்படாத நிலையில் உணவு பிரியர்களின் கோரிக்கையை ஏற்று ஒரே ஒரு கேண்டீன் மட்டும் சென்னை மயிலாப்பூரில் அமைக்கப்பட்டுள்ளது. முதல்ல பண்ண வேண்டான்னு நினச்சோம். பேண்டமிக் டைம்னால நிறைய கஸ்டமர்ஸ் எங்களை ஃபோன் பண்ணி சபா சாப்பாடு இல்லையான்னு கேட்டா எல்லா சபாஸும் தே ஹேட் அ மீட்டிங் அண்ட் ஃபைனலி தே செட் ஓகே ஒரு கேண்டீன் பண்ணுவோம், ஒரே ஒரு கேண்டீன் பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் நிறைய பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் வி ஷார்ட் லிஸ்டட் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ். அடை, அப்பம், ஆப்பம், நவதானிய தோசை, பன்னீர் தோசை, வெற்றிலை பஜ்ஜி, மோர்களி, குல்கந்து காசி அல்வா மற்றும் கேரளா, ஆந்திரா, தமிழகம் என 3 மாநில சிறப்பு உணவுகளையும் உள்ளடக்கிய 26 வகைகள் கொண்ட கல்யாண சாப்பாடு என கேட்கும் போதே நாவில் எச்சில் ஊறும் அளவிற்கு நீள்கிறது பட்டியல். மனம் கமழும் பந்தலில் குடும்பங்களுடன் அமர்ந்து இவற்றை ருசிப்பது இந்த ஆண்டு கிடைத்திருக்கும் ஒரே ஆறுதல் என்கின்றனர் வாடிக்கையாளர்கள். இது அருமையான ஒரு அவரோட டிஃபன்ஸ் இந்த கச்சேரியில் கேட்குற அந்த இனிமே மாதிரி ஃபுட்டும் ஒரு நல்ல திவ்யமாக கொடுக்குறாரு. அண்ட் ஆல் ஸ்டாஃப்ஸ் ஆர் வெரி நல்லாமே எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஐட்டமாக சொல்கிறாங்க. வரும்போது அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு நம்மளுக்கு தோணும்.
இன்றைக்கி வந்து அந்த கல்கண்ட் பாத் ட்ரை பண்ணோம், ரொம்ப அருமையாக இருந்தது. நான் இந்த மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20-22 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபுட்டுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர்ற டைம்லாம் இருந்துக்கு. சுகாதாரமாக இருக்குது, நல்லா இருக்குது, கொடுக்குற பொருளும் நல்லா இருக்குது. இதுக்காகவே நாங்கள் வந்து பாரிஸ்லேருந்து வந்திருக்கோம். பிடிச்சிருக்கு. காலை 7:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை செயல்படும் இந்த கேண்டீன் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 3 வரை செயல்பட உள்ளது. கொரோனா எதிரொலியால் முதல் முறையாக டோர் டெலிவரி சேவை வழங்கும் செயலியோடு ஒப்பந்தமாகி உள்ளது. துவங்கி 3 நாட்களான நிலையில் நாள் ஒன்றுக்கு நேரடியாக 200 வாடிக்கையாளர்களும் ஆன்லைன் முன்பதிவில் 150 வாடிக்கையாளர்களையும் ஈர்த்துள்ளது. பாரம்பரிய சுவையை தேடி வரக்கூடிய சாப்பாட்டு பிரியர்களுக்கு திருப்திகரமான உணவு இங்க வழங்கப்பட்டாலும் கூட அடுத்த ஆண்டு மார்கழி மாசத்துக்குள்ளேயாவது கொரோனாவின் பிடி முழுவதுமாக விலகி இசையையும் உணவையும் சேர்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற ஆவல் தான் பலரின் மத்தியில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஒளிப்பதிவாளர் மனோவுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் பத்மபிரியா. பெரம்பலூர் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏரிகள் நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் நெல் சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். தமிழகத்தின் வறட்சியான மாவட்டங்களில் ஒன்றான பெரம்பலூரில் ஆண்டுதோறும் சராசரியாக பெய்ய வேண்டியதை விட குறைவான அளவே மழை பதிவாகிறது. இதனால் கோடை காலங்களில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் விவசாய பணிகளும் பாதிக்கப்படும். இந்நிலையில் அண்மையில் புயல் காரணமாக பெய்த கனமழையால் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பின. குறிப்பாக 15 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வயலூர், அகரம், சீகூர், கீழப்பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏரிகள் 90% வரை நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் வேளாண் பணிகளை உற்சாகமாக தொடங்கியுள்ளனர். ஆண்டுகளுக்கு பிறகு ஏரிகள் நிரம்பியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நீண்ட இடைவேளைக்கு பின் நடவு பணிகளை தொடங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பணக்காரங்க தான் அரிசி வாங்கி சாப்பிடுவாங்க, சொசைட்டி அரிசி, கடை அரிசி இல்லாதவங்க சோளச்சோறு கம்மஞ்சோறு தான் குடிச்சிக்கிட்டு இருப்பான். இந்த வருஷத்தில் ஒரு புயல் வந்ததில் காட்டு தண்ணி பூரா வந்து ஏரி கொஞ்சம் நம்பிக்கிச்சு. நம்ம முதல்ல ஒரு நாற்று ஏற்று விட்டுருக்கோம். நாற்று விட்டோன்னு ஒரு 10-20 நாளில் நடுவோம். இப்போ நல்லா செழிப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏரியில் தண்ணியே கிடையாதுங்க. 8 வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். வயல்லாம் ஃபுல்லாக சும்மாவே கிடந்துச்சு. வந்து எதாவது மோட்ரு இருக்கிறவங்க எதாவது பயிர் செய்வாங்க, மீதி யாரும் செய்கிறதில்ல, சும்மாவே கிடந்துச்சு. இப்போ இந்த வருஷம் புயல் அடிச்சதில் ஏதோ ஏரிக்கு தண்ணி வந்துச்சு. எல்லோரும் நாற்று விட்டு நஞ்சை ஓட்டலாம். எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. கனமழை பெய்ததால் தான் ஏரிகளுக்கு தண்ணீர் வந்துள்ளது என்றும் ஆறு மற்றும் கால்வாய்களில் மண்டி கிடக்கும் புதர்களை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். ஏரியில் வந்து இவ்வளோ கருவேலி, ஊறுபட்ட கருவேலி உண்டாகுது. அருவா தண்ணியில் வந்து சுத்தமாக வாய்க்கா பூரா அடைச்சிடுச்சு. எங்கே பார்த்தாலும் அடைச்சி தான் கிடக்கு. எல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓடை உருப்பரமாக இருக்குது. இங்கே அதையும் அடிச்சு சீரியல் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வந்து அப்படியே எல்லாம் கிடக்கு. எங்களுக்கு வந்து இதெல்லாம் பராமரித்து கொடுத்தீங்கனால் நாங்கள் விவசாயம் பண்ணால் எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். பெரம்பலூர் மாவட்டத்தில் குடிமராமத்து பணிகளை முறையாக செயல்படுத்தி செழிப்பான மாவட்டமாக மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜவேல். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.